அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணு மீரா. இன்னைக்கு ரெமீரா டாக்ஸ்ல நடிகர் திரு டெல்லி கணேஷ் அவர்களை பற்றி பேசவிருக்கிறோம். டெல்லி கணேஷ் அப்படின்னாலே எல்லா தலைமுறையினரை சேர்ந்தவர்களும் விரும்பக்கூடிய ஒரு குணச்சித்திர நடிகர். இவர் 1977 பட்டின பிரவேசம் அப்படிங்கிற படத்துல திரு கே பாலச்சந்தர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டார். அதற்கு முன்னாலேயே அவர் நிறைய நாடகங்கள்லயும் நடிச்சிருக்கிறார். 1981 எங்க அம்மா மகாராணி அப்படிங்கிற படத்துல அவர் கதாநாயகனாக அறிமுகமானார். அதற்கு பின்ன வந்த பல படங்கள் இன்றைய காலகட்டம் வரைக்கும் அவருடைய நடிப்பு எல்லையற்றது. திரு டெல்லி கணேஷ் அவர்கள் 2024 நவம்பர் மாதம் 9ஆம் தேதி நம்மை விட்டு மறைந்ததை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துற மாதிரியான ஒரு நிகழ்வு இன்னைக்கு இந்த ரெமீரா டாக்ஸ்ல செய்யறதா நான் இவங்களை தேடி வந்திருக்கோம். ஏன்னா அவருக்கும் அண்ணாக்கும் இருக்கக்கூடிய அந்த அசோசியேஷன் இப்போது உங்களை தவிர இதை யாரும் அவ்வளோ டீட்டெயில்டாக எங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியாது. அவ்வளோ பெரிய பதிவுகள் இவங்க 2 பேருடைய திரைப்படங்களில் இருந்திருக்கு. அதனால் அதை பற்றி ஒரு 2 வார்த்தைகள். அதற்கு முன்னாடி இப்போது இந்த ரெமீரா டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறுகதைகளையும் அதை பற்றின ஒரு உளவியல் ஆய்வுகள் அதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். நிறைய ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதைகளை பண்ணுறோம். டெல்லி கணேஷ் சார்ன்னு சொல்லும்போது சமீப காலத்தில் அவர் ஜானகிராமன் அவர்களுடைய சிறுகதையை ஒரு படமாக ஆக்கப்பட்டது. அந்த ஒரு பாயசம் அப்படிங்கிறது வழக்கமாக நாங்கள் பார்த்த டெல்லி கணேஷ் அல்லாத வேறு ஒரு கோணத்தில் அவரை நாங்கள் பார்க்க முடிஞ்சது அந்த திரைப்படத்தில். அது ரொம்ப ஆழமான ஒரு பதிவாக இருந்தது. கண்டிப்பாக. ஆக்சுவலாக டெல்லி கணேஷ் அவர்கள் ஏர்லி 70s அவர் சென்னைக்கு வந்தார் ஃப்ரம் டெல்லி. அப்போது ஹி ஜாயின்டு காத்தாடி ராமமூர்த்தி ட்ரூப். அங்கேருந்து அவர் வேற 2 பேரோட ட்ரூப்புக்காக லெட்டர் எடுத்துகிட்டு வந்தார். பூர்ணம் விஸ்வநாதன் அந்த மாதிரி யாருக்கோ ட்ரூப்பெல்லாம் சேரணும்ட்டு. பட் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்டு ஹூ ஹேப்பன்ஸ் டு பி இன் டெல்லி அப்போ அவர் இல்லை நீ காத்தாடி ராமமூர்த்தி ட்ரூப்புக்கு வா, டிடி சௌந்தரராஜன் அவர் அங்கே காத்தாடி ட்ரூப்பில் ஆக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அப்போ தான் ஹி வாஸ் இன்ட்ரடியூஸ் டு காத்தாடி ராமமூர்த்தி. ஸோ அந்த டௌரி கல்யாண வைபோகமே அப்படின்ற அந்த நாடகம், அதில் ஒரு சின்ன கேரக்டர் மாம்பலம் குச்சேலர் அப்படின்னு ஒரு கதை. அந்த கதை பிரகாரம் என்னன்னா, காத்தாடி ராமமூர்த்தி தன்னுடைய தங்கைக்கு கல்யாணம் பண்ணுவார். ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கங்க கடனை வாங்கி அந்த கல்யாணத்தை பண்ணுவார். அந்த கல்யாணத்தில் அவருடைய ரிலேஷன் ஒருத்தர் குச்சேலர் ஒருத்தர் வெளியூர்லேருந்து வரணும், ஒரு பணம் கொண்டு வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் எப்படின்னா இந்த மாம்பலம் குச்சேலருங்கிற ஒரு ஏழை, அவருக்கு வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க, வேற குழந்தைகள்லாம் கிடையாது. அந்த டெய்லி ஏதாவது கல்யாணத்துக்கு போவார், எடுபடி வேலை செய்வார். அவங்க கொடுக்குற சாப்பாடு வாங்கிட்டு ஒய்ஃபு கொடுப்பாரு. அவங்க ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா ஒய்ஃப் கொண்டு கொடுப்பாரு. அவங்க எல்லாம் பார்த்து ஏதாவது பணம் கொடுத்தா வாங்கிப்பாரு. அப்படி ஒரு கேரக்டர், அவ்வளோ ஏழ்மை. அவர் இந்த கல்யாணம் மும்முரத்தில் இருக்கும்போது ராமமூர்த்தியை காத்தாடி மீட் பண்ணுவார். இவர் தன்னோட ரிலேஷன் குச்சேலருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார். நீங்க அந்த குச்சேல வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ராமமூர்த்தி சொல்ல, இல்ல நான் யாருன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு அதை அப்படியே இது பண்ணிடுவாங்க. ஸோ த்ரூ அவுட் த மேரேஜ் அவர் இருப்பாரு. கடைசியிலே சம்பந்திக்கு ஏதோ ஒரு சண்டை வந்துடும் பிகாஸ் ஆஃப் இவரனால. அது என்னன்னு ப்ராப்ளம், நீ யார் எங்கேருந்து வந்த சொல்லு அப்படிம்பா. நான் குச்சேலன். எந்த குச்சேலன் அப்படிம்பா. அப்பதான் சொல்லுவாரு, நான் இவர் மாம்பழம் குச்சேலன், இவங்க வேற ஏதோ குச்சேலனுக்கா வெயிட் பண்ணியிருந்தாங்க, வெளில போய அப்படின்னு துரத்தி விடுவாங்க. அவர் அவ்வளவு தூரம் காமெடி பண்ணவர். ஒரு சின்ன சட்டிலா ஒரு சீரியஸ்னஸ் பண்ணிட்டு கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஒரு 4 தடவை உள்ள வந்துட்டு பருப்பு இங்க வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கோ, கல்யாணத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் இந்த பாயசம், அது பேர் சேமியா பாயசம் ஒண்ணுன்னு சம்பந்தி அம்மா கேட்டாங்க, சேமியா அந்த இடத்துல வச்சிருக்கேன், அது எடுத்துக்க, ஒன்னு சொல்லிட்டு போயா வெள்ள அப்படிமாங்க. கடைசியில அவர் அழுதுண்டு அந்த துணியால வாயை புத்திட்டு அப்படியே போவார். கிளாப்ஸோட முடியும் அப்படியே அந்த சீன். அது பார்த்துட்டு தான் விசு said this man is going to be a very big artist in the industry. பேர்பட்ட நடிகர். நாங்க எல்லாருமே ஸ்டண்ட் ஃபர்ஸ்ட் டைம் when I saw him. ஏன்னா அது முன்னாடி நாங்க எத்தனையோ நடிகர்கள் மேடையில பார்த்துருக்கோம். முதல் முறையா டெல்லி கணேஷ் அப்பதான் நாங்க மேடையில பாக்குறோம். அப்ப கணேசன் தான், டெல்லி கணேஷ் கூட பேர் வரல. அப்போ இங்க நடு ஸ்ட்ரீட்ல இருந்தார். அப்போ ரொம்ப ஹம்பிள் பிகினிங் தான். பட் என்னன்னா ரொம்ப நல்ல நடிகர், ரொம்ப ஒரு சட்டிலா ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நார்மலி மேடை நாடக நடிகர்கள்லாம் கொஞ்சம் இறங்கி பேசுவாங்க. இப்ப நீங்க பேசுறத விட நான் என்னோட வாய்ஸ் பாருங்க இன்னும் ஜாஸ்தி இருக்கு, மைக் இருந்தாலும் இன்ஸ்பைட். அது மேடை நாடக நடிகர்களுக்குரிய ஒரு கெட்ட பழக்கமும் நல்ல பழக்கமும் சொல்ல முடியாது. அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வெளில தெரியுமா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்க. பட் வெளில தெரிஞ்சுது, அதுதான் அவரோட பிளஸ் பாயிண்ட். இப்போ கமிங் டு தட், அந்த பாயசம் இட்ஸ் a short film. அது it came in as a short film directed by வசந்த் நினைக்கிறேன். வசந்த் படம். That was a wonderful portrayal. அது தீஞ்சாரிக்கு நம்ம அந்த கதை நான் படிச்சிருக்கேன். அதை புரிஞ்சுட்டு பண்றதுங்கிறது அவ்வளவு கஷ்டம்.
அது ரொம்ப இயல்பா அந்த ஓவர் ஆக்ட் பண்ணாம அந்த மெத்தட் ஆக்டிங்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட் ஆக்டிங் வந்து இங்கேருந்து நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு போனா என்ன சொல்லுவாங்கன்னா, சத்தம் போட்டு பேசாதீங்க சார், எல்லாத்துக்கும் எக்ஸ்பிரஷன் கொடுக்காதீங்க சார், சட்டிலா பண்ணுங்க, மெத்தட் ஆக்டிங் பண்ணுங்க அப்படிம்பார். அவர் நாடக நடிகராக இருந்தா கூட அவருக்கு அந்த மெத்தட் ஆக்டிங் ரொம்ப ஈஸியா வந்தது. கேம் டு ஹிம். அது வந்து இஸ் அ பார்ன் ஆக்டர், ஒரு நேச்சுரல் ஆக்டர், பார்ன் ஆக்ட். இன்ஃபேக்ட் இங்க வரதுக்கு முன்னாடி அவர் டெல்லியில நிறைய நாடகங்கள் ஆக்ட் பண்ணிருக்காரு, எக்கச்சக்கமா நடிச்சிருக்காரு அவர். அதுக்கப்புறம் தான் இங்க வந்தார், ஒரு சீசன்டு நடிகராக தான் இங்க வந்தார் அவர். அந்த பர்டிகுலர் பாயசம்ல வந்து எக்ஸ்ட்ராடனரி நடிப்பது. எனக்குமே ஒரு இன்டெரக்டா டெல்லி கணேஷ் சார் கூட இது இருக்கு. ஏன்னா எங்க பெரியமா வீட்டுல தான் தங்கி இருந்தாரு. அவங்க தங்கி நடுவு வீழ்த்தின்னு அவங்க சார் சொல்ற அங்கேதான் இருந்தாங்க. ஸோ நான் பிறகு முன்னாடினா இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இதுவாயிட்டாங்க. பட் நான் அங்க போய் பார்த்தது இல்லை. பட் நிறைய அவங்க சொல்லுவாங்க அவரோட இது, அந்த நிறைய விஷயங்கள் அவரை பத்தி சொல்லுவாங்க. ஸோ வந்து விசு ஐ திங்க் அங்க வந்து தான் சார் வந்து அந்த ரோலுக்காக இது பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க. ஸோ மறக்க முடியாது. என்னன்னா இப்போ சார் சொல்ற மாதிரி அவ்வளோ பெரிய ஹிஸ்டரி பேக்ல இருக்கு. பட் ஸ்டில் வந்து ரெலவெண்டா புது படங்கள்ல நம்ம நிறைய படங்கள்ல சின்ன ரோலா இருக்கட்டும், ஒரு துருவங்கள் 16ன்னு ஒரு அவுட் ஆஃப் தி ப்ளூ ஒரு படம் நல்லா ஹிட் ஆச்சு. ரகுமான் அவர் ஆக்டர் நடிச்சுட்டு ஒரு பையன் கார்த்திக் நரேன் டைரக்ட் பண்ணி, அதுல வந்து ஒரு மகன் வந்து இறந்து போயிடும். அதாவது ஒரு முக்கியமான கேரக்டர் இறந்திருக்கும், அதுக்கு பதிலாக ஆக்சுவலா உண்மையான யார் இறந்தாங்கன்ட்டு லேட்டா தான் தெரிய வரும். அதை வந்து ஒரு அப்பாட்ட வந்து அந்த துக்கத்தை சொல்லுவாங்க. அதுல வந்து ரொம்ப சின்ன ரோல், அது சின்ன ரோல்லாம் டைம் டியூரேஷன் படி. ஆனா அது அவர் ஒரு மகனோட அந்த டெத்தை எடுத்துக்கிட்ட விதம் வந்து அப்படி இருக்கும் அந்த ரோல். அது தெரிஞ்சுட்டு அவர் அப்படி போகும்போது அந்த தயக்கத்தோட அந்த சின்ன சின்ன சார் சொல்றாரு நியூவன்சஸ் ஆஃப் பாடி லாங்குவேஜ் எல்லாம் அது மாதிரி வந்து அது வந்து ரொம்ப ஒரு புதுசா ஒரு பையன் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து 21 வயசுல எடுக்கிறான் ஒரு பையன். அந்த பையனும் ஹி டெலிவர்ஸ் த சேம் பெர்ஃபார்மன்ஸ் லெவல். இவன் சின்ன பையன் புது அப்படி டேரக்டர்ஸ் அப்படின்னா கிடையாது. அவர் எந்த ரோல் அவர் சின்ன இது கொடுத்தாலும், ஒரு ஷார்ட் ஃபிலிமா இருக்கட்டும், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ்னா ரொம்ப கம்மி இதெல்லாம் கூட பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த படத்துலையும் வந்து அவரோட இதை என்ன பண்ணணுமோ மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு கலக்குவார். அது மாதிரி நிறைய படங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். மனோரமா வந்து கணவன் மனைவியா விசு படத்துங்கள்ல அவங்க பண்ணியிருப்பாங்க. ஐயோப்பா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இவங்க 2 பேருமே டெல்லி கணேஷ் மனோரமா கணவன் மனைவியா பண்ணியிருப்பாங்க. அப்போது காய் விற்கிறவங்க வந்து குட்டி பத்மினி வருவாங்க. அதில் இவர் வந்து அந்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அவ்வளோ அது வந்து எப்படி சொல்கிறது, காமெடியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அது சீரியஸாகவும் கொண்டு போய் அவர் மாதிரி எல்லாம் வந்து அந்த மாதிரியான ரோல்ஸ் ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் சிந்து பைரவி எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் நாட் வெரி ஈஸி அது பண்ணுறது. இன்ஃபேக்ட் மிருதங்கம் வாசிக்கணும், அது கரெக்டாக அந்த கை அப்படி போகணும், எக்ஸ்பிரஷன் அதே மாதிரி வரணும். இவரா பாலச்சந்திர சார் கூப்பிட்டு எங்க ஒரு நாளைக்கு உன்னை மிருதங்க வித்யாவை நான் பண்ண போகிறேன், எங்க நீ வாசிக்காம எனக்கு தெரிஞ்சதை வாசிக்கிறேன் சார், போறோம்பா ஃபர்ஸ்ட் கிளாஸா வாசிக்கிறேன், இது போறோம் அப்படின்ட்டாரா. அதுல அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகா கொண்டு வருவார். அந்த மியூசிக் தெரியுமா? கண்டிப்பா எல்லாம் தெரியும் அவருக்கு. ரொம்ப கெட்டிக்கார மனுஷன். ரொம்ப இந்த இன்னைக்கு வந்து ஸ்டேஜில் வந்து எல்லாரும் அந்த ஸ்டாண்டப் காமெடி எல்லாம் பண்றாங்களே, எனக்கு தெரிஞ்ச 25 வருஷம் முன்னாடி அவர் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிருக்காரு. அவ்வளோ பிரில்லியண்டா இருக்கும், அவ்வளோ எக்ஸலண்டா இருக்கும் அவரோட ஸ்டாண்டப் காமெடி. சோ அபார்ட் ஃப்ரம் மூவிஸ் வந்து அவருக்கு இதெல்லாமும் அவர் நிறைய டேலண்ட் இருந்தது. இந்த மாதிரி ஒரு கேதரிங் நீங்க அவரை கூட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வருவாரு, வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கிறதுக்கு வருவாரு. அந்த அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நம்ம இருக்கிற இடத்துல ஹீ வில் ஸ்கோர். அவர் தான் ஹீரோவா இருப்பார். அவ்வளோ ஹியூமர் வரும், நேச்சுரல் ஹியூமர் அவருக்கு உண்டு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி விசு படங்கள்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணிருக்க ஒரு பெரிய தூண் மாதிரி இருந்திருக்காரு விசுவோட படங்களுக்கு. இந்த மைக்கேல் மதன காமராஜில் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ரோல் தனியா இருக்கும். அவ்வை சண்முகி நீங்க பாத்தீங்கன்னா தட்ஸ் a brilliant. இன்ஃபேக்ட் அந்த படம் அவ்வை சண்முகி பண்ணும்போது மோகன் ஃபோன் பண்ணி சொன்னாரு டெல்லி கணேஷ் இந்த மாதிரி. அவர் என்ன சொன்னார், இல்ல சார் நான் வேற ஒரு படத்துக்காக போயிட்டு இருக்கேன், எனக்கு வரது கஷ்டமா இருக்கும்டா. டெல்லி மிஸ் பண்ணாதது கணேஷா, பிரமாதமான கேரக்டர் இது, உனக்காகவே எழுதப்பட்டது, யூ மஸ்ட் டூ அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு சின்ன தயக்கத்தோடு தான் வந்தாரு. ஆனா அல்டிமேட்லி பார்த்தா அவருக்கு அப்படிப்பட்ட பேர் வாங்கி கொடுத்தது. அந்த மூஞ்சில தண்ணி என்னடா தெளிவிச்சு அடிக்கிறீங்க. அதெல்லாம் வந்து அவர்கிட்ட இன்னொரு குவாலிட்டி என்னன்னா, ஒரு சீனை நீங்க கொடுத்தா அதை பியூட்டிஃபுல்லா டெவலப் பண்ணுவாரு. டெல்லி கணேஷ், நாசர், ஜெமினி 3 பேர் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு நாசரை சமைக்காரா இன்ட்ரோடியூஸ் பண்றது. அவன் பேர் என்ன அவன் ஊமை மாதிரி ஆக்ட் பண்ணுவான், அவன் பேர் பாபுன்றான்னா இவர் எல்லாம் எடுத்து கொடுப்பாரு. அது வந்து தட் வாஸ் a brilliant scene. தியேட்டர்ல அப்படியே ராயட்டா போகும் அந்த சீன். அந்த சீனை டெவலப் பண்றது இருக்கு பாத்தீங்களா, கமல் சாரே அதுல ரொம்ப கெட்டிக்காரர். இவர் அதுல இன்னும் சேர்ந்துட்டு யூ டேக் த கேஸ் ஆஃப் நாயகன்ல அவ்வளவு சீரியஸ் ரோல். நம்பர் ஆஃப் டைலாக் நீங்க பாத்தீங்கன்னா 5ஓ 8ஓ தான் இருக்கும், 10க்குள்ளதான் இருக்கும் மொத்த டைலாக்.
பட் அந்த எக்ஸ்பிரஷன் அடிச்சுட்டு போவார். நிறைய அது மாதிரி சின்ன சின்ன இது வருது. ஒரு மாதிரி கிரே ஏரியாவும் நிறைய ஒரு பண்ணிருக்காரு. பாயசம் சொல்லும் போது அதுவே கிரே தான். ஆமா, அபூர்வ சகோதரர்கள்ல அது மாதிரி ரோல்லாம் வந்து பாயசம் ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா ஃபுல் படம் அந்த இது வந்து அவரோட இதுல தான் டிராவல் ஆகும். நானும் அந்த சிறுகதை படிக்கும் போது அதுல நிறைய பேக் ஸ்டோரி இருக்கும். ஏன் அவர் ஆக்சுவலா படத்துல வந்து நிறைய விஷயங்கள் அந்த டைம் டியூரேஷனால சொல்ல முடியாது. ஏன் அவ்வளவு தூரம் அவருக்கு ஒரு அவங்க மேல அந்த பிரதர் மேல வந்து ஒரு இது இருக்கு, அந்த பொறாமை இருக்குங்கிறதுக்கு. ஏன்னா இவர் ஆங்கிள் இருந்து பார்த்தா நிறைய அவர் கஷ்டப்பட்டு இருப்பார், பிசிக்கலாவும் சரி அந்த ஃபேமிலிக்கும் சரி. ஆனா வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தா அவரும் கஷ்டப்பட்டு இருப்பார், ஹார்ட் ஒர்க் நிறைய. பட் அவருக்கு கொஞ்சம் ஈஸியா நடந்தது. எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து அப்படியாச்சுன்னா அவர் ஆங்கிள் இருந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆக்சுவலா பாயசம் வந்து ஒரு வில்லன் மாதிரியும் நம்ம பார்க்க கூடாது. இது எல்லாருக்குமே இருக்கும். ஆமா, நீங்க எந்த ஃபேமிலியில எடுத்தாலும் 2 பிரதர்ஸ் இருக்கும்போது அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கண்டிப்பா இருக்கும். அதுல ஒருத்தருக்கு தாழ்மையான ஒப்பீனியன் வரலாம், தன்னை பத்தின ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரலாம். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட பிரதிபலிப்பு தான் அது அந்த கேரக்டர். இப்போ அது மாதிரி இது வந்து கிரே ஏரியா. அபூர்வ சகோதரர்கள் சரி, அது காமெடியும் இருக்கணும், பட் வந்து அவர் வில்லனாவும் இருக்கணுங்கிறது அந்த ஏரியானா வந்து ரொம்ப அவர் பண்ண மாட்டேன்னாரு முதல்ல. என்ன சார் வில்லனா நல்லா சொல்றீங்க அப்படின்னு. கமல் சார் தான் சொன்னார், நீங்க பண்ணுங்க கணேசன், இது பாருங்க உங்களுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவர் அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணாரு. பெரிய அந்த கூட்டத்திலயும் மைக்கேல் மதன காமராஜ் சொல்லும்போது அவ்வளவு கூட்டம் இருக்கும். அந்த பாட்டி எல்லாருமே பண்ணிருப்பாங்க. இவரோட தனியா தெரியும் அந்த வில்லன் கேரக்டர். நீங்க பாத்தீங்களா, டெல்லி கணேஷ், நாசர் ஓகே, அவர் ஓரளவு வில்லன் பண்ணிருக்காரு. ஜெய்சங்கர், ஐ மீன் நாசர் ஓகே, ஜெய்சங்கர், நாகேஷ், ஜெய்சங்கர், டெல்லி கணேஷ் 3 பேரும் அது வரைக்கும் வில்லன் பெருசா பண்ணது கிடையாது. அதை பெருசா பிட்ச் பண்ணாரு இவர்தான் கமல் சார். வந்து தெனாலியில கூட ரமேஷ் கண்ணா சார் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு தண்ணி அந்த இதுனா இருக்கும், இவங்க அந்த மறையணும் திடீர்னு போயிட்டு என்னென்னமோ யோசிக்கிறாங்க. ரமேஷ் கண்ணா சேஃபா இருக்குமா, கோல்டா இருக்குமா, எவ்வளவு ஆழம் இருக்கும். இவரு டக்குன்னு போய் குதிச்சிட்டாராம். அப்ப இவரு என்னடா இவரே குதிக்கிறாரு, நம்மளுக்கு என்னன்ட்டு ஒரு கான்பிடன்ஸ் அவர் கொடுத்தாராம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ்னா இதுதான். இவர் இதுல வேற இருந்திருக்காரு இல்லையா, ஏர்ஃபோர்ஸ், தைரியம் இருந்திருக்கு அவருக்கு. மெயினா என்னன்னா சார், ஒரு ரோலுக்கு நீங்க அவரை கூப்பிடுறீங்க. நான் எவ்வளவு டிவி சீரியல் சின்ன சின்ன கேரக்டருக்கு அவரை கூப்பிட்டுருக்கேன். எங்க டிவி சீரியல்ல ஒரு நம்பூதிரி கேரக்டர் அவர் பண்ணிருக்காரு. இன்னொருத்துல மளிகை கடைக்காரர் தான் வந்திருக்காரு, வாடகை வசூல் பண்றவனா, வீட்டு ஓனரா வந்திருக்காரு. நான் போன் பண்ணி காலையில சொல்வேன், சார் டெல்லி சார் இந்த மாதிரி நம்ம டிராமால ஒரு சின்ன ரோல் இருக்கு, டிவி சீரியல்ல நீங்க வந்து பண்ணணும், எத்தனை மணிக்கு அப்படிம்பார். நீங்க எனக்கு ஷூட்டிங் இருக்கு, கமல் சாரோட இருக்கு, ரஜினியோட இருக்கு, இல்ல சிவாஜியோட இருக்கு, ஏதாவது சொல்லுவார். நான் சொன்னேன், சார் நீங்க ஒரு 1 hour டைம் கொடுத்தீங்களா போறோம், நாங்க முடிச்சிடணும். சரி 11 to 12 வச்சுக்கிறியா? எஸ் சார். 10:45 அங்க இருப்பார் மேக்கப்போட. 11 to 12 கரெக்டா முடிப்பாரு. 12:15 கிளம்பிடுவாருங்க. சார் எவ்வளவு பேமெண்ட், என்ன வேணா கொடுப்பா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு, அதாவது பேஷன் ஃபார் ஆக்டிங். நடிக்கிறோம் அந்த ஆசை உண்டு அவருக்கு. கடைசி வரைக்கும் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா என்னன்னா, we don't have a replacement for டெல்லி கணேஷ். சினிமால அவரோட ஸ்லாட் அப்படியே தான் இருக்கும். ஒரு காலத்துல ரங்காராவ், வி.கே. ராமசாமி, எஸ்.வி. சுப்பையா அவங்க எல்லாம் இருந்தாங்க. I was more reminded of எஸ்.வி. சுப்பையா தான் இவரோட நடிப்புல. அந்த மாதிரி அந்த சட்டில் ஆக்டிங், அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன். நாலு தடவை பார்த்தாலே அவரோட ஒரு யூனிக் சார். ஆமா, மைக்கேல் மதன காமராஜர் பார்த்தா அந்த 2 பேரும் அந்த சண்டை போடுற சீனு, கமல் சாரும் இவரும் அது ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க. தடுக்கி வந்தா பாத்தியா குருவாயூரப்பன் கொடுத்தா பாரு அப்படிம்பாரு. ஐயோ குழந்தை மாதிரி பேசுறது பாரு, போட புலி. ரொம்ப கிளாஸ் ஆகலாம். ஈவன் சினிமால இல்லாத, டிராமால இல்லாத ஒரு பிரைவேட் டாக்ல கூட அவரால் சுவாரஸ்யமா பேச முடியும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் பர்சன். என்ன, இட்ஸ் a big loss. சினிமாக்கு மிகப்பெரிய லாஸ். பட் என்ன, எல்லாரும் 100 வயசு 150 வயசு வரைக்கும் இருக்க முடியுமா? அவ்வளவுதான். நமக்கு டைம் வரும்போது எவ்ரிபடி ஹேஸ் டு கோ. பட் இவருடைய லாஸ் வந்து ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு லாஸ். இவர் வந்து 65ல இருந்து 73 வரைக்கும் இவர் அந்த இந்தோ பாகிஸ்தான் வார்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. ஆமா, அதெல்லாம் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்திருக்காரு. அதனால தான் கடைசியில ஏர்ஃபோர்ஸ் மரியாதை கொடுத்தாங்களே அவருக்கு. நிஜமா அதெல்லாம் ஹானம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீங்க தண்ணியில டக்குன்னு குதிச்சுட்டாரு அப்படி தெனாலிலன்னு சொல்றீங்க இல்லையா, அவரு மேபி அவரோட அந்த பிராக்டிஸ் எல்லாமே இன்ஸ்டிங்க்ட் இருக்கும் அவருக்கு. அதான் அடிப்பட்டப்ப கூட நிறைய அடினா கூட பட்டிருக்குங்கிற மாதிரினா சொல்லுவார். அது ரொம்ப அவ்வளவு பெரிய விஷயத்தை கூட ரொம்ப சட்டலா சொல்லக்கூடியவர் அவரோட இதுல. ரொம்ப டோட்டலி டெடிகேட்டட் டு ஆர்ட் ஃபார்ம் அண்ட் தியேட்டர் ஃபார்ம். அவர் அந்த பிரிச்சு பார்க்காத விதம் வந்து ரொம்ப யூனிக். ஏன்னா அவங்க மேலதான் போயிட்டே இருக்கும். எனக்கு பார்த்த வரைக்கும் சினிமால வந்து அவங்க அந்த இதுல இருந்து அடுத்த ரோல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு டிராமாக்கும் இஸ் ரெடி, ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கும் இஸ் ரெடி. ஏன்னா லவ் டுடே வந்து ஷார்ட் ஃபிலிமா சத்யராஜ் சார் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஷார்ட் ஃபிலிம் வந்து இப்ப புது லவ் டுடே பிரதீப் ரங்கநாதனோடது. அது வந்து சார் தான் அப்பா ரோல் பண்ணது.
அப்படியா? ஆமா, இந்த சத்யராஜ் சார் பண்ண எங்க ஷார்ட் பிலிமா அது வந்த போது டெல்லி கணேஷ் சார் தான் பண்ணது. அதுவும் வந்து அந்த இது கொடுத்தாரு. அவர் டைரக்டரா ஆகும்போது he took his liberty. அவருக்கு அந்த படமா ஆகும்போது அது யாரு அப்பா கரெக்டா இருப்பாங்கும் போது அவர் சூஸ் பண்ணிட்டாரு. இது அவரோட வில்லன் விஷ். என்ன ஷார்ட் பிலிம்ல நான் நடிச்சேன், அதுக்காக நான் தான் படத்துலயும் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லைன்ட்டு ரொம்ப அழகா அது அவர் ஒரு வருத்தத்தையும் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு ஜஸ்டிபிகேஷனாவும் அதை பதிவு பண்ணாரு அவர். அதனால அந்த சின்ன ஷார்ட் பிலிம் அதுலயும் அவர் பண்ணியிருக்காரு. அது மாதிரி வந்து அவர் இவங்களுக்கு அவங்களுக்கு தியேட்டர் சார் சொன்ன மாதிரி டிராமா எதுவுமே பார்க்காம அவ்வளவு பிஸியா இருந்தப்பையும் அந்த டிராமா ரோலும் சின்ன ரோல்னாலும் பண்ணிட்டு போயிருக்காருன்னா டிராமால கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ஷோ பண்ணிருப்பாரு ஈஸியா வித் காத்தாடி ராமமூர்த்தி. அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த குழு ஆரம்பிச்சு நாடகம் போட்டுருந்தாரு, நிறைய பண்ணியிருக்காரு. யார்த்தையுமே வந்து கசப்புணர்ச்சியா அவர் கிடையாது, எல்லாரோடையும் நல்லா பழகினார். இத்தனை வருஷம் ஃபீல்ட்ல இருந்தாலும் கிட்டத்தட்ட 45-50 வருஷம். பட் எல்லாரோடையும் நல்லபடியா பழகியிருக்காரு. நல்ல குட் ரிலேஷன்ஷிப் வித் மணிரத்னம், வித் கமல், வித் ரஜினி, எல்லாரோடையும் நல்ல பழக்கம் உண்டு. அதனால ஒரு நல்ல மனிதர், எல்லா நடிகர்லாம் மீறி ஒரு நல்ல மனிதர். உண்மைதான். எனக்கு இப்போ சிவகார்த்திகேயன் படத்துல வந்து அவர் அப்பா ரோல் பண்ணுவாரு. கரெக்ட். அப்போ அந்த விமலுக்கு அப்பான்னு நினைக்கிறேன். அவர் விமலுக்கு அப்பாவா வருவாரு, சாமியில வருவாரு, இதுல விமலுக்கு அப்பாவா வருவாரு. இதுல என்ன எனக்கு பிடிக்கும்னா அவர் வெஜிடேரியன் அவரு. ஆனா இதுல வந்து என்ன பண்ணுவாருன்னா, எப்படி அந்த சாப்பாடு தலன்னு சாதத்தை வடிச்சுட்டு அதுல மீன் குழம்ப போட்டுட்டு அப்படி தலத்தலானே சாப்பிடணும் அப்படின்னு அப்படி பேசுவாரு. அதுல எப்படி அந்த 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 அதை பாக்குறவங்களால அதை நம்பவே முடியாது. சாப்பிட்றவங்க கூட அவ்வளவு ரசிச்சு அந்த சீனை பண்ணிருக்க முடியாது. அப்படியே இன்வால்வ்மெண்டோட அப்பதான் புரிஞ்சு. ஆமா, அதுல கூட வந்து நான் பாரு நான் எடுத்து கொடுக்குறான்னா அதுல ரொம்ப பெருமை வேற. சோ அது ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும்ல டெல்லி கணேசன். எனக்கு ஆக்சுவலா எனக்கு வந்து அவரோட இன்டராக்ட் பண்ண அனுபவம் கம்மி. பிகாஸ் மோகன் சார் தான் டைலாக் எழுதியிருந்தாலும் அவர் தான் ஃபோன் பண்ணி டெல்லி கணேஷ்ட பேசுறது, படங்களுக்கு கூப்பிடுறது எல்லாம். ஆகான்னு ஒரு படம் வந்தது. அந்த ஆகா படத்துல மோகன் மனசுல வச்சுட்டு எழுதினான் ஃபார் டெல்லி கணேஷ்காக அந்த ரோல். ஒரு குக் அவர் வர்றதுல, ஆமா தாமஸ் குக்குக்கே நான் தான் குக்கு அப்படிம்பாரு. அது மாதிரி அருமையான பஞ்சஸ் இருக்கும் அதுல. சோ அந்த கேரக்டர் மோகன் போன் பண்ணி சொல்லி மோகனுக்கு ஒரு சென்டிமெண்ட் வேல்யூ உண்டு ஃபார் டெல்லி கணேஷ். டெல்லி கணேஷ் இந்த படத்தில் நடிச்சாருன்னா நமக்கு ஹிட் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் வேல்யூ உண்டு. அதனாலே டைரக்டர்ஸ்டையும் சரி எல்லாத்தையும் இன்சிஸ்ட் பண்ணுவான், அவர் இருக்கட்டும் டெல்லி கணேஷ் இருக்கட்டும் அப்படின்னு. இவனும் போன் பண்ணி டெல்லி கணேஷ்ட பேசுவான், நீங்க வந்திருக்க கண்டிப்பா நீங்க ஆக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவரு கரெக்டா டேட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாரு. ரொம்ப அவர் இன்ஃபேக்ட் மோகன் எப்படி பேசுவான்னு அவர் பண்ணி காமிப்பாரு மிமிக்ரி. அந்த இடத்துல அதெல்லாம் பண்ணி காமிப்பாரு, எப்படி கூப்பிடுவாரு அப்படின்னு. ரொம்ப வெரி ஸ்வீட் பர்சன், வெரி ஸ்வீட் பர்சன். மிகப்பெரிய லாஸ்மா, மிகப்பெரிய லாஸ். நீங்க பாருங்க, இன்னும் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அந்த ஸ்லாட்டுக்கு திண்டாடுவாங்க ஆள் கிடைக்காம. எல்லா மாதிரி ஒரு அண்ணா பண்ண முடியும், ஒரு அப்பா பண்ண முடியும், என்ன வேணா அவரால் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பட்டின பிரவேசம் டிராமா வந்து இட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். மேடையில அந்த ரோல் பண்ணிருக்காரு பட்டின பிரவேசத்துல. கௌரி கல்யாணமும் விசு சார் ஸ்கிரிப்ட், பட்டின பிரவேசம் விசு சார் ஸ்கிரிப்ட். அவர்களுக்கு வயது வந்து விட்டது அப்படின்னு ஒரு டிராமா ஒண்ணு, அதுவும் இவர் தான் பண்ணாரு. ரொம்ப பிரில்லியண்டா பண்ணுவார். சோ இப்போ அவர் வந்து டேட்ஸ் எல்லாம் அவர் பிஸி ஆகிற டைம்ல வந்து எப்படி அண்ணா மேனேஜ் பண்ண முடிஞ்சது? அவர் ரொம்ப பிஸியா இருந்திருப்பாரு இல்லையா ஒரு பீரியட் வரைக்கும். அப்போ எப்படி வந்து இவங்க மேனேஜ் பண்ணாங்க அவரோட டேட்ஸ் எல்லாத்தையும்? அவருக்காக ஒதுக்கி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா டிராமால ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஆக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஹி லெஃப்ட் டிராமா. இனிஷியலி டிராமால நிறைய ஆக்ட் பண்ணிட்டு சினிமா பண்ணிட்டு இருந்தாரு. பட் சினிமால ரொம்ப பிஸியான அப்புறமா டிராமால பண்ண முடியல. ஒரு 5-6 வருஷம் நாடகத்துல பண்ணாரு, நிறைய பெர்ஃபார்ம் பண்ணார். அதாவது ஹனிமூன் கப்புள், ஐயா அம்மா, அதுக்கப்புறம் டௌரி கல்யாண வைபோகமே, அதுக்கப்புறம் பட்டின பிரவேசம், அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு டிராமா சிரித்து கொண்டே அழுகிறோம். இதெல்லாம் வரிசையா பண்ணார் 5 பிளே. அதுக்கப்புறம் அவர் வந்து மொத்தமா சினிமாக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் எப்பாவது ஸ்பெஷலா ஏதாவது ஒரு ஷோ இருக்கு அப்படின்னா வந்து காத்தாடுறம் திட்டாமல் நடிச்சு கொடுத்துட்டு போவார் ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு. மற்றபடி டெய்லி வர முடியல அவரால். பிகாஸ் சினிமால வந்து மாசம் 30 நாளும் உங்களுக்கு பிஸியா இருப்பீங்களே, வேற லொகேஷன் வெவ்வேறு இடத்துல இருக்கும். ஸோ தாவாவுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் எல்லாத்தையுமே ஒரு ஈஸியா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரா தான் அவர். ஆமா, ரொம்ப கெட்டிக்கார மனுஷன். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. சிவாஜியோடையும் பழகிருக்காரு, கமலோடையும் பழகிருக்காரு, ரஜினியோடும் பழகிருக்காரு, எல்லாத்தையும் ரொம்ப அன்பா பழகிருக்காரு. எல்லாருக்கும் இவரை பிடிக்கும். நியூ ஜெனரேஷன் இப்ப எல்லாரோடையும் ஆக்ட் பண்ணிட்டாரு. விவேக் கூட எத்தனை பண்ணிருக்காரு காமெடி. அதனால ஒரு ஹோல்சம் மேன். ஒரு பாயசம் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த கடைசியா அவர் அந்த ஒரு கில்ட்டும் உள்ள வந்துரும், பொறாம கலந்த ஒரு கில்ட், இதெல்லாம் எப்படி
இப்படி வந்து ஒரு ஃபீல்ல முகத்துல அவரால் வந்து இவ்வளோ பண்ண முடிஞ்சதுங்கிறது பெரிய ஒரு விஷயம். மலைச்சு பார்க்க வைக்கிற அளவுக்கு நம்மள எல்லாரையும் நீங்களே தேடிக்கோங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போன மாதிரி இருக்கு. ஒரு இன்கம்ப்ளீட்டா ஃபீல் ஆகுது அவரை பார்க்கும்போது. என்னடா அது நம்ம பாதியில விட்டுட்டு போயிட்டாருங்கிற மாதிரி ஒரு இது. இந்த ஒரு கடந்த 3 வருஷமாவே நம்ம இழக்கிற மனிதர்கள் எல்லாமே அண்ணா, விவேகா இருக்கட்டும், எஸ்பிபி எல்லாம் ரொம்ப ஒரு இழந்துட்டோம்னு நினைக்கிறது தாண்டி அச்சோ அடுத்தது இல்லையே, அந்த அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத மாதிரி ஒரு கண்டிப்பா மிகப்பெரிய லாஸ் தான் அது. நம்ம இந்த இழப்பு ரொம்ப நாளைக்கு பேசப்படும். இது ஹீல் ஆகாது, கண்டிப்பா இது ஹீல் ஆகிற இழப்பு இல்லை. ஸோ இன்னைக்கு இப்போ டெல்லி கணேஷை வந்து இந்த நேரத்தில் நம்ம இப்படி நினைவு கொண்டது ஒரு பெரிய அவருக்கு செலுத்துகிற ஒரு ரசிகையாகவும், அவர் தெரியும் பிரபுஜா அவர் மெடிக்கல் டாக்டர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சிறந்த ரசிகர் அப்படிங்கிறது தான் எங்களுக்குள்ளே இருக்கிற நட்பும். அவரும் வந்து ஒரு ரசிகனா இப்படி ஒரு சிறந்த நடிகரை நம்ம இழந்துட்டோம் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். ஸோ ரெமிரா டாக்ஸில் ஒரு வேதனையோடு தான் இந்த விஷயத்தை நம்ம இப்போது நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அண்ட் சார் உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. உங்களுடைய ப்ரெஷியஸ் டைம்லேயும் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி அவரை பற்றி எனக்கு பாக்கியம். டெல்லி கணேஷ் சாரை பற்றி பேசுறதுக்கு என்ன பெரிய பாக்கியம். ஏன்னா மிகச்சிறந்த நடிகர், மேடை நாடக நடிகர். ஸோ அதனால் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர். எங்களோட சின்ன ஆன்லைன் இது கூட வந்தார். ஆமாம், எந்த ஹெசிடேஷனே இல்லை. நாங்கள் பிளாக் டிக்கெட்டுன்னு ஒன்று எல்லா ரசிகருங்கெல்லாம் சேர்ந்துட்டு நாங்கள் ஒரு 10 மணிக்கு போனார். நைட் வந்து ஈவினிங் வந்துட்டார். 7 o'clock இல்லை பிரபு, 7 o'clock வந்தார் சார். 10 மணி வரைக்கும் இன்ட்ரெஸ்டாக பேசிட்டு இருக்காரு எங்கள் கூடலாம் ஆன்லைனில். அவ்வளோ என்ஜாய் பண்ணார் அந்த ஷோவை. அப்போ நினச்சே பார்க்கல. அவர் ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்கலாம் ரெடியாக இருந்தார். நானும் பிரபுஜாலாம் நாங்கள் பிளானே வச்சுருந்தோம் அவரெல்லாம் பேசுறதுக்கு, எல்லாரும் இந்த மாதிரி ஒரு நேரில் பேசணும் அப்படின்னு. பட் அதுக்கப்புறமா அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் டவுன் ஆனதுனால அவரால் அதை இது பண்ண முடியும். நல்ல நிறைவாக வாழ்ந்துட்டார். 80 வயசு வாழ்ந்துட்டாரு. 80ங்கிறது குவைட் அ குட் பீரியட். அண்டு கடைசி நாள் வரைக்கும் வேலை செஞ்சிருக்காரு. அதனால ஒன்றும் ரிக்ரெட்ஸே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் ரிக்ரெட்ஸ் இல்லை. நமக்கு தான் வந்துட்டு என்ன இன்னும் இருந்தால் இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது நமக்கு தான் அந்த வருத்தம். ஆனால் அந்த பதிவு கொடுத்துட்டு போனது வந்து நமக்கெல்லாம் ஒரு பெரிய பதிவுகளை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு உங்கள் 2 பேருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.